ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இனாம்னா என்ன ஒரு இனம் பேர் ரெஜிஸ்டர் எப்படி இருக்கும், ஒரு இனம் சாசனம், அதாவது இனம் பட்டயம் இல்லைனா இனம் ஆர்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இனம் என்னன்னு பார்த்தலாம். முன்னாடி இருந்த மன்னர்கள் காலத்தில், இந்து மன்னர்களாக இருக்கட்டும், இல்லை மலர்களாக இருக்கட்டும், இல்லை பிரிட்டிஷ்கார காலத்தில் இருந்தாலும் சரி, 1802க்கு முன்னாடி அவங்களோட படையில் இருந்த படை வீரர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் அவங்களோட அரசாட்சியில் இருந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ், அதாவது அரசர்களுக்கும், மத ஸ்தாபனங்களுக்கும், நிறுவனம், மத நிறுவனங்களுக்கும், தர்ம நிறுவனங்களுக்கும், ஊழியர்களுக்கும், அது கீழே வேலை செஞ்ச வேலைக்காரர்கள், ஊழியர்களுக்கும், துறவிகளுக்கும், அறிவாளிகளுக்கும், அவங்களுக்கு வந்து ஒன்று நிலவரியே இல்லாமல் ஃப்ரீயாக அந்த லேண்டை கொடுத்துருப்பாங்க. இல்லைனா ஒரு நிலவரியில் சலுகை கொடுத்துருப்பாங்க. ₹1 வரி கட்டணும்னா அதில் 50 பைசா கட்டினா போதும் அப்படிங்கிற டேர்ம்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து அவ்வாறு கொடுக்கப்பட்ட நிலங்கள் வந்து இனாம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த இனாம் நிலங்கள் வந்து என்னென்ன காரணங்களாக பொதுவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவதாயம். தேவதாயம்னா மத ஸ்தாபனங்களுக்கும், அதாவது மத நிறுவனங்களுக்கும் அதற்கு ஊழியம் செய்வதற்காக வழங்கப்பட்ட இனம். அதாவது உண்மையில இப்போ கோவில் இருக்கு, கோவிலுக்காக கொடுக்கப்பட்ட இனம் நிலங்கள். கோவில் பேர்ல கொடுத்துருப்பாங்க. இல்லை கோவில ட்ரஸ்டி யார் இருக்காங்க, தர்மகர்த்தான் இருப்பாங்களா, அவங்களுக்கு அந்த கோவிலை நிர்வாகம் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள் வந்து தேவதாய இனாம்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சத்திரம், தண்ணீர் பந்தல் மற்றும் கல்வி ஸ்தாபனங்கள், அதாவது கல்வி நிறுவனங்களாக கொடுக்கப்பட்ட இனங்கள் வந்து தர்மதாயம் அப்படிங்கிறது. வந்து தர்மம் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு சத்திரம் வச்சு சத்திரத்தில் என்ன பண்ணுவாங்க, இரவு நேரத்தில் ட்ராவல் பண்ணுறவங்க வந்து சத்திரத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து நைட்டு தங்கிட்டு அங்கேயே சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு அது காலையில் எழுந்து கிளம்பி போயிடுவாங்க. அதுதான் சத்திரங்கிறது பொதுவாக அந்த காலத்தில். இது பெரும் நிறைய ஊரில் இந்த சத்திரம்னு ஒரு மண்டபமே இருக்கும். அதாவது தண்ணீர் பந்தல், அது ஒரு சேவை பண்ண தேவை இருக்குது. கல்வி ஸ்தாபனம், அதாவது கல்வி நிறுவனங்கள், இதெல்லாம் வந்து தர்ம சேவைகள் செய்யறதுனால இதுக்காக கொடுக்கப்பட்ட இனங்களை வந்து தர்மதாயம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தசபந்தம்னா வருவாய் தரக்கூடிய பாசன ஆதாரங்களை பாதுகாக்க வழங்கப்பட்ட இனங்கள் வந்து தசபந்தம் அப்படின்னு சொல்றாங்க. பாசன ஆதாரம்னா ஒரு ஏரியோ, ஒரு குளமோ, ஒரு கிணறோ, இல்லை ஒரு ஆறோ, உடைய ஒரு ஆறோ இருக்கு, அதுல இருந்து நீர் எடுத்து விவசாய நிலங்களுக்கு மக்கள் பாசனம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த பாசன ஆதாரங்களை பாதுகாக்கிறதுக்காக வழங்கப்பட்ட இனங்களை வந்து தசபந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பிரம்மதாயம்னா வேதியர்களுக்கும் இதர மதத்தினருக்கும் சொந்த உபயோகத்திற்காக வழங்கப்பட்ட இனங்கள். வேதியர்கள்னா பிராமணர்களுக்கும் இதர மத்த மதத்தை சேர்ந்த மதம் சார்ந்த நபர்களுக்கும் அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட இனங்கள் வந்து பிரம்மதாயம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து சொந்த இனம் அப்படின்னா முன்னாள் பாளையக்காரர்கள், ஜமீன்தார்கள், அவர்களுடைய உறவினர்கள், அப்புறம் அவங்கள்ட்ட அந்த ஊழியர்கள் இருக்காங்க, ஊழியர்களுடைய வாரிசுகள் முதல்ல வழங்கப்பட்ட இனம் வந்து சொந்த இனம்னு சொல்றாங்க. அப்புறம் காவல் ஊழியம்னா நாட்டின் முன்னாள் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட இனங்களை வந்து காவல் ஊழியம்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கிராம ஊழியத்தை வந்து சாதாரண கிராமத்தில் வரி வசூல் சேர்க்கோ, காவல் வேலை, கிராமத்தை பாதுகாக்கிறதுக்கு வழங்கப்பட்ட இனங்கள் வந்து காவல் ஊழியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கைவினைஞர் இனம். இந்த இனம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கைவினைஞர்கள், அதாவது தச்சர், கொல்லர், நாவிதர் முதலான கைவினைஞர்கள் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட இனங்கள் வந்து அவங்க வந்து கிராமத்துக்கு ஊழியம் பண்றாங்க. அதாவது கிராமத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அடுத்து கைவினைஞர் இனம். இந்த கைவினைஞர் இனம் எதுக்காக கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா, தச்சர், கொல்லர், நாவிதர் முதலானவர்களுக்கு கிராமத்துக்கு ஊழியம் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை வந்து கைவினைஞர் இனம் அப்படின்னு அந்த பேர்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை இனம் பார்த்தோம்னா 8 வகையான இனம். தேவதாயம், தர்மதாயம், தசபந்தம், பிரம்மதாயம், சொந்தம், காவல் ஊழியம், கிராம ஊழியம், கைவினைஞர் இனம். தேவதாயத்தில் பார்த்தோம்னா கோவில் சார்ந்த விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, கோவிலுக்கும் கோவில நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கும். தர்மதாயம் தர்ம காரியங்கள் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க, தண்ணீர் பந்தல், அதை விட்ட சத்திரம், அப்புறம் கல்வி நிறுவனங்கள். தசபந்தங்கிறது இந்த பாசன ஆதாரங்கள் பாதுகாக்க கொடுத்துருப்பாங்க. பிரம்மதாயம் பிராமணர்களுக்கும் இதர மதத்தை சார்ந்தவர்களுக்கும், மதம் சார்ந்த நபர்களுக்கும் எடுத்திருப்பாங்க. சொந்த இனம்னா இந்த முன்னாள் பாளையக்காரர்கள், ஜமீன்தார்கள், உறவினர்கள், கீழே வேலை செஞ்ச ஊழியர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இனம் வந்து சொந்த இனம். காவல் ஊழியம்னா கிராமத்தில் காவல் வேலை பண்ணுறதுக்காக, முன்னாள் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட வந்து காவல் ஊழியம். கிராம ஊழியங்கிறது கிராமத்தில் வரி வசூல் இருக்கும், கிராமத்தில் காவல் வேலைக்காக வழங்கப்பட்ட இனம் கிராம ஊழியம். கவிஞர் இனம்னா தச்சர், கொல்லர், நாவிதர் முதலானவங்களுக்கு கொடுக்கப்பட்டது கவிஞர் இனம்.